எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போற பதிவானது ரொம்ப முக்கியமான பதிவு. சமீபத்தில நாட்டையே உலுக்கின, ஏன் நாடுங்கிறத காட்டிலும் உலகத்தையே உலுக்கிய ஒரு சம்பவம், ட்ராஜடி ஒண்ணு நடந்தத நீங்க பார்த்திருப்பீங்க. அது திருப்பதியில நடந்த ஆந்திர பிரதேசல. அப்போ அந்த ஆந்திர பிரதேசல அவங்க என்ன பார்த்தாங்கன்னா, திருப்பதியில செய்யப்படுகின்ற லட்டு, இறைவனுக்கு படைக்கப்படுகின்ற லட்டுல வந்து இது பன்றி கொழுப்ப கலந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி நாட்டையே உலுக்கிச்சு. சரி, இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கப்புறம் கவர்மெண்ட் இமிடியேட்டா ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. யார் அத பண்ணாங்க? அவங்களுக்கு எதிலா நெறைய ஆக்ஷன்லாம் எடுக்குறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. ஆனா இந்த செய்தி வந்த உடனே பக்தர்களோட மனசு எவ்வளோ தூரத்துக்கு புண்பட்டுருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நெறைய பேரு பல நாட்கள் விரதம் இருந்து கோயிலுக்கு போறாங்க. நடந்து போய் வெறுங்கால்ல நடந்து போய் சுவாமிய பார்த்துட்டு வரவங்க இருக்காங்க. அவங்க அப்புறம் வந்து வாழ்நாள் பூரா வந்து இது அ வெஜிடேரியனா இருக்கிறவங்க. இவங்கலாம் வந்து கோயிலுக்கு போய் அந்த பிரசாதத்த பக்தியோட எடுத்து சாப்பிடுறாங்க. அவங்க இந்த செய்திய கேட்டதுக்கப்புறம் மனசு எப்படி புண்பட்டுருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப அவங்க வருத்தப்பட்டுருப்பாங்கங்கிறதுல உங்களுக்கு எந்த கருத்தும் மாறுபட்ட கருத்தும் இருக்காதுன்னு நம்புறேன். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. ஆனா, இத தடுக்கிறதுக்கு என்ன பண்றது? அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. இது சம்பந்தமா நான் வந்து மகா பெரியவா எழுதின அவர் அவர் தெய்வத்தின் குரல் வால்யூம் 3 பேஜ் நம்பர் 193 பரோபகாரம் அப்படிங்கிற சாப்டர்ல அவர் இந்த விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த காலத்துல வந்து யக்ஞம், யாகம் இதுகளுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய நெய்யில வந்து சில பேர் வேண்டாதவர்கள், விஷமிகள் வந்து பன்றி கொழுப்ப கொஞ்சம் கலந்து குடுத்துருவாங்க. அவங்களோட எண்ணம் என்னன்னா, இந்த இந்த யாகத்தினால எந்த பிரயோஜனமும் வரக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட எண்ணமா இருக்குது. கெட்ட எண்ணத்தோட குடுப்பாங்க. இது கே இது பலன் குடுக்காட்டி பரவால்ல, எதிர்பலன குடுக்கும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியா இருக்காரு. ஸோ, இதுல வந்து நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறதுல அவர் சொல்றாரு. ரைட்டு. அவர் வந்து இந்த மாரி பண்ணினா அவங்களுக்கு எதிரா ஆக்ஷன் எடுக்கிறது, அது இதெல்லாம் பத்தி அவர் டிஸ்கஸ் பண்ணல. இந்த மாரி நிகழ்ச்சி வராம இருக்கிறதுக்கு நாம என்ன செய்யலாம்? அப்படிங்கிறத பத்தி அவரு ரொம்ப ஆழமா டிஸ்கஸ் பண்றாரு. அவர் மெயினா என்ன சொல்றாருன்னா, இத வந்து லேடீஸ் தான் இந்த பொறுப்ப எடுத்து செய்யணும். லேடீஸ்க்கு முக்கியமான பங்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, அந்த காலத்துல சாஸ்திரப்படி வந்து அ அ லேடீஸ் வந்து வேலைக்கு போறத ஆதரிக்கிறதில்ல அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. வலியுறுத்துறாரு. அவங்க இந்த மாரி வெளியில ஆஃபீஸ்க்கு அதுக்கு இதுக்கு போறது, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்கு போறது, இந்த மாரி வேலைகள் எல்லாம் செய்யறது மத இதுல வந்து சாஸ்திரத்துல அங்கீகரிக்கப்படவில்லை. அவங்க செய்யக்கூடிய வேலையெல்லாம் என்ன அ கோயில் ரிலேட்டட், பக்தி ரிலேட்டட், மத சம்பந்தமான விஷயங்கள வேணா செய்யலாம். அவங்களுக்கு வந்து வீட்டு வேலை செய்யறதுக்கே பாதி நாள் அவங்களுக்கு சரியா இருக்கும். மிச்சம் இருக்கிற நேரத்துல வந்து அவங்க கோயில் ரிலேட்டட் ஒர்க்ல தங்களை இன்வால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஒண்ணு வந்து ஒண்ணு செய்கையினால செய்யலாம். தட் இஸ் என்ன செய்யலாம்? போய் கோயில்ல கூட்டமா இருந்து பெருக்கி துடைக்கலாம். எல்லாத்தையும் கோயில்லாம் சுத்தமா வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யலாம். தண்ணி எல்லாம் எடுத்து குடுக்கலாம். அப்புறம் வந்து என்ன செய்யலாம்? கூட்டா இருந்து கோலம் போடலாம் கோயில்ல. பூ, ஆபரணம் இதெல்லாம் பண்ணலாம். பூ அலங்காரங்கள்லாம் செய்யலாம். சுவாமிக்கு பூ கட்டி குடுக்கலாம். இந்த மாரி வேலைகள செய்யலாம். அப்ப வீட்ல இருக்கும்போது கோயில் சம்பந்தமா என்ன வேலையை செய்யலாம்? சுத்தமான முறையில குங்குமம் அண்டு மஞ்சள் செய்யறது எடுத்துக்கலாம். அந்த வேலைகள அவங்க எடுத்துக்கலாம். மஞ்சள் செய்யறது அண்டு குங்குமம் செய்யறது எப்படி அப்படிங்கிறது வந்து சுவாமிகளே வந்து விலாவாரியா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இதைய தவிர முனை உடையாத அட்சத வேணும். முனை உடையறது தான் இப்பல்லாம் இருக்கு. அது இருக்கக்கூடாது. முனை உடையாத அட்சதை வந்து பார்த்து பார்த்து செய்யறது லேடீஸ் இத பார்த்து செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதை தவிர ஸ்லோகங்கள் சொல்லலாம் லேடீஸு. அப்புறம் சமஸ்கிருதத்திலயும், தமிழ்லயும் வந்து நெறைய ஸ்லோகங்கள் சொல்றதோட மட்டும் இல்லாம, பாக்கி இருக்கிறவங்களுக்கு சொல்லியும் குடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு டைம் கிடைக்கும்போது அநாத ஆசிரமத்துக்கெல்லாம் போய் அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து ஸ்லோகங்களை எல்லாம் நல்ல நல்ல ஸ்லோகங்களை எல்லாம் கத்துக் குடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த கோயில் ரிலேட்டட் வேலையை தவிர வேற என்ன வேலைகளை செய்யலாம்? அவசியம் வெளியில வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்படி போனா என்ன ஆகும்? அப்படின்னா நாளாக சமூக சீர்கேடு நிறைய வர ஆரம்பிக்கும். அவங்க கெட்ட வழிகள்ல போக ஆரம்பிப்பாங்க. அவங்க லேடீஸ் கெட்டு போனாங்கன்னா சமூகமே கெட்டு போயிடும், நாடே பாழா போயிடும் அப்படிங்கிறது ரொம்ப உறுதியா சொல்றாரு அவரு.
அதை வலியுறுத்தி திரும்ப திரும்ப அதை பல இடங்கள்ல வரும்போது அதை பற்றி வலியுறுத்துறாரு. இதை வந்து நம்ம கண்கூடாக பார்க்குறோம். லேடிஸ் வந்து எப்போ இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்னு வந்ததோ அப்போவே வந்து வேலை கட்ட வேலையில் வேலைக்கு போகிறது, கண்ட கண்ட பார்ட்டிஸ் அட்டன் பண்ணுறது, அப்புறம் இன்னும் சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, லிவ் இன் ரிலேஷன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கிறதையும் நீங்கள் கேள்விப்பட்டீங்க. இதெல்லாம் காரணம் என்ன? எப்போ பணத்தை மையமாக வச்சு லேடிஸ் செயல்படுறாங்களோ அப்போ வந்து இந்த மாதிரி சீர்கேடுகள்லாம் வரும். நிறைய ஆபீஸில் அட்ஜஸ்ட்மெண்ட் காம்ப்ரமைஸ்லாம் நிறைய செய்ய வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறார். அவர் ரொம்ப நாசுக்காக சொல்கிறார், ரொம்ப விலாவாரியாக சொல்ல. ஆனால் நீங்கள் இப்போ ரீசெண்டாக நடக்கிற லேடிஸோட நிலையை பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நிறைய கோர்ட்டு கேசஸ்லாம் வருது, டைவர்ஸ் கேட்டு. இந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் கிடையாதே. சாஸ்திரம் 1500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கிடையாது. இப்போ தான் நிறையா வருது. ரொம்ப அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் நிறையா வருது. லேடிஸ்க்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகிறதில்ல, 30 வயசு 35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகிறதில்ல. அதனால் வந்து என்ன ஆகுது, தட்டி போகும்போது நிறைய மனசில் வந்து கெட்ட சிந்தனைகள் வர ஆரம்பிக்குது, தவறான வழிகளில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி, மீறி வெளியில் வேலைக்கு தான் போகணும் அப்படின்னா எந்த மாதிரி வேலையை வச்சுக்கலாம்? அன்பை மையமாக வச்சுக்கிற வேலைகளை எடுத்துக்கொள்ளலாம். என்ன, பிரசவ ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த மாதிரி வேலைகளை செய்யலாம், அநாத ஆசிரமத்துக்கு போய் செய்யலாம், பிரசாதங்களை எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வேலை, குழந்தைகளுக்கு அநாத ஆசிரமம் முன்னாடியே சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ஸ்லோகங்கள் இதெல்லாம் சொல்லித்தரது, சமஸ்கிருத பாடல்கள்லாம் சொல்லித்தரது, இதெல்லாம் வந்து சொல்லித்தரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ கூடிய வரைக்கும் கடினமான உழைப்பு லேடிஸ் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் வந்து அவங்க மன சுத்தியாகும், அண்டு உடம்பும் சுத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. சமூகம் நல்ல விதமாக இருக்கும், அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது எவ்வளோ தூரத்துக்கு ஃபாலோ பண்ண முடியும்னு தெரியல எனக்கு. அரசாங்கம் தான் இதை கன்சிடர் பண்ணும். நான் நினைக்கிறேன் என்னென்னா, இது அரசாங்கம் வந்து நெய் தயார் பண்ணுறதில் லேடிஸை பெருமளவுக்கு ஈடுபடுத்தலாம். அவங்க வந்து ஒரு லேடியும் தனியாக செய்ய முடியாது. அவங்க குழுவாக உட்காந்து ஒரு வில்லேஜஸ்லேயும் ஒரு 10 லேடிஸ் சேர்ந்து நெய் தயார் பண்ணி அதை வந்து கலெக்ட் பண்ணி திருப்பதிக்கு கொண்டு போய் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்க கோயில் வேலைகளுக்கு செய்யும்போது, இது செய்யும்போது கோயிலில் வர வருமானங்களில் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்களுக்கும் வேலை செய்கிறாங்க, அது வந்து குடும்பத்துக்கும் பிரயோஜனப்படும். அது அந்த இதையும் செய்யலாம். ஆனால் பணத்தையே மையமாக வச்சு வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். ஆனால் அவர் பணம் கொடுக்கறத பற்றி அவர் சொல்லலை. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அதையும் நான் ரெக்கார்ட் பண்ணிடுறேன். சரி, உடல் உழைப்பை மையமாக வச்சு செய்யக்கூடிய வேலைகள்லாம் ஆண்கள் தான் செய்யணும்னு சொன்னார். அது மாதிரி என்னென்ன வேலைகள், கோயிலில் வந்து குளத்துலலாம் தூர் வர்றது அப்படிலாம் அந்த மாதிரி வேலைகளை செய்யலாம். அப்புறம் சாலைகளை செப் பண்ணிடுறது. எப்போ வந்து இந்த மாதிரி கோயில் ரிலேட்டட் ஒர்க்கில் வந்து செய்கிறீங்களோ, மனசு வந்து நிம்மதியாக கரெக்டாக இருக்கும்போது, பக்தியுணர்வோடு ஒன்று செய்யும்போது அந்த ஒர்க்கில் நேர்த்தியானது கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு எக்ஸாம்பிளாக நிறைய சொல்கிறார். அந்த காலத்தில் கட்டப்பட்ட கோயில்களாக இருக்கட்டும், 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில்கள் இன்னும் உறுதியாக இருக்குது. அந்த காலத்தில் கட்டப்பட்ட சாலைகளும் பாலங்களும் டேம்ஸ் இதெல்லாம் வந்து உறுதியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னுமே உறுதியாக இருக்குது. அதுக்கு எந்த விதமான சேதம் வரல. எப்படி அதெல்லாம் பாசிபிள்? அந்த காலத்தில் இந்த மாடர்ன் டெக்னாலஜிலாம் இல்லாத போது எப்படி அதெல்லாம் பாசிபிள் ஆகிடுது? எப்படி பாசிபிள் ஆகிடுச்சுன்னா, மக்கள் வந்து மனசில் பக்தியவே மையமாக வச்சு செஞ்சாங்க. எப்போ பணத்தை மையமாக வச்சு வேறு வேலையை செய்கிறீங்களோ அப்போ நேர்த்தி வராது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இதுக்கு வந்து அரசாங்கம் ஏதோ ஒன்று செய்யணும் அப்படிங்கிறது தான். இறுதியாக என்ன சொல்ல வரேன்னா, இந்த லேடிஸ் செய்கிறது, அரசாங்கம் செய்கிறதெல்லாம் சொல்கிறாரு. இதையை தவிர நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, பக்தர்களுக்கும் வந்து ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். என்னென்னா, அவங்களும் இந்த கோயிலுக்கு திருப்பதிக்கு வரும்போது லட்டு நீங்கள் பிரசாதமாக வாங்கிக்கோங்க. கொஞ்சமாக வாங்கிக்கோங்க, 1, 2 வாங்கிக்கோங்க. வீட்டில் போய் பிரசாதமாக சாப்பிட்ற மாதிரி வச்சு அதையே டயட் மாதிரி சாப்பிட்டு ஒருத்தரும் வந்து 20, 30 லட்டெல்லாம் வாங்கிட்டு போகிறது அவசியமே இல்லை அப்படிங்கிற தாழ்மை. அதை வந்து ரொம்ப நாள் வச்சுக்கவும் முடியாது. அதனால் அது ஏன் வந்து டெய்லி சாப்பிட்ணும்னு நினைக்கிறீங்க? பிரசாதங்கிறது பிரசாதமாக தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப நாம் மனசில் அதை கொண்டு செஞ்சோம்னா நிஜமாவே இந்த மாதிரி சீர்கேடுகள்லாம் வரதை நிச்சயமாக தடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். ஐ திங்க் மோஸ்ட்லி இதை எல்லாரும் ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. இனி வர இதில் வந்து பதிவுகளில் நாம் லேடிஸை பற்றி இன்னும் எந்தெந்த விஷயத்தில் மகா பெரிவா சொல்கிறா அப்படிங்கிறத பார்க்கலாம். அது பின்னாடி பார்ப்போம். நன்றி.